ஹலோ தமிழா, இன்றைக்கி நம்ம இன்வெஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். எப்படி நம்ம ஒரு ஷேரை சூஸ் பண்ணணும், அதுவும் வாரன் பஃபெட் அவரோட இன்டர்வியூவில் இந்த மெத்தடை இன்டைரக்டாக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒருவேளை ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஃபுல்லாக புரியாமல் போயிடும். வாரன் பஃபெட் அவரோட இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட்டில் அது ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டில் தான் உள்ளே போய் உட்காரும். ஒரு கம்பெனிக்கு ரெண்டு விதமாக காசு வரும். ஒன்று ஷேர் ஹோல்டர் மூலிமா, இன்னொன்று கடன் மூலிமா, அதாவது லயபிலிட்டிஸ், இன்னொன்று ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. நம்ம ஒரு செக்டாரில் ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணும்போது எந்த கம்பெனி ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டிக்கு அதிக ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். இவர் சொன்ன இந்த வேர்டிங்ஸை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. இந்த வீடியோவில் நம்ம ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வச்சு எப்படி ஒரு ஷேரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஒரு லைவ் டெமோ மூலிமா. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி பற்றியும் பேசியிருக்கேன். நான் பார்க்காதவங்களுக்காக இப்போ குயிக்கான இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துட்றேன். பார்த்தவங்களுக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட ஃபார்முலா என்னென்னா நெட் இன்கம் டிவைடட் பை டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஈக்விட்டி. இதை பார்த்தவங்களுக்கு தெரியும். வாரன் பஃபெட்டோட வேர்ட்ஸ்க்கும் இந்த டெஃபினேஷனுக்கும் ஈஸியாக பொருந்தும் அப்படிங்கிறது. சரி, இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? நம்ம ஒரு இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் நம்ம ஷேர் ஒன்று எடுத்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, சரி எப்படி இதை வச்சு ஒரு கம்பெனி சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு லைவ் டெமோ மூலிமா இப்போ பார்த்துருவோம். மொத்தம் நம்ம 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் ஷீட்டையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு எப்படி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு நம்ம டெமோ பார்த்துருவோம். அந்த குறிப்பிட்ட கம்பெனி இண்டஸ்ட்ரி ஆவரேஜோட அதிகமாக இருக்கா இல்லையா, ரெண்டாவது வருஷம் அந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறது. இப்போ கால்குலேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போது இதுக்கு நீங்கள் செக்டார் வைஸ் மணி கண்ட்ரோல் அப்படின்னு நீங்கள் கூகுளில் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் உங்களுக்கு லிஸ்ட் ஆகும். இதில் நீங்கள் செக்டார் கிளாசிஃபிகேஷன் மணி கண்ட்ரோல்னு இந்த லிங்க் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான இண்டஸ்ட்ரியான கன்சியூமர் நான் டியூரபிள்ஸை நம்ம பார்ப்போம். இந்த செக்டரில் ட்ரை செல்ஸ்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்துப்போம். இதில் டோட்டலாக 5 கம்பெனிஸ் இருக்குது. இந்த 5 கம்பெனியில் எப்படி ஏதாவது ஒரு கம்பெனி எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம டெமோ பார்த்துருவோம். இப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியல்ஸில் போய்ட்டு ரொம்ப முக்கியமான 2 ஸ்டேட்மெண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட், இது ரெண்டையும் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். முதல்ல இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்து நீங்கள் நெட் இன்கம் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டோநேஷனல் லிமிடெட் கம்பெனி எடுத்திருக்கேன். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் இன்கம் நம்ம எடுக்கணும். நெட் இன்கம் அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டோட பாட்டம் லைன், ஃபைனலாக என்ன வேல்யூ இருக்கோ அதை நம்ம எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2019 19 crores இந்த கம்பெனி ப்ராஃபிட் ஈட்டிருக்கு. அது 90 டிவைடட் பை பேலன்ஸ் ஷீட்லேருந்து நம்ம டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 208 இருக்குது. அப்போது இதோட பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணோம்னா 19 டிவைட் பை 208 இன்ட்டு 100, அப்புறம் அப்ராக்சிமேட்டாக 9.1% ROE கிடைக்குது. இந்த வேல்யூவை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம்னா சேம் மணி கண்ட்ரோலில் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் இருக்கும். இதில் நம்ம போயிட்டு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியோட இன்னொரு வேர்டிங் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த், இது ரெண்டில் ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது என்ன வேல்யூ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 9.16. இதே மாதிரி நிறைய கம்பெனிஸ்க்கு நான் வெரிஃபை பண்ணி பார்த்துருக்கேன். இந்த டேட்டா கரெக்டான டேட்டா. அதனால் நம்மளோட ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்த டேட்டாவே நம்ம எடுத்துப்போம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு எக்ஸலில் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸலில் லிஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்கள் கையில் எழுதுனீங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பாஸ்ட் 5 இயர்ஸில் 5 கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் moneycontrol.comல போயிட்டு பாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஆர் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் ரெண்டும் ஒன்று தான். அது எந்த வேர்ட் கொடுத்தனாலும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அங்கே இருக்கிற வேல்யூவை இங்கே லிஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதுலேருந்து ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹை எனர்ஜின்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி கொஞ்சம் டேட்டா கொஞ்சம் ஸ்கியூ ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மைனஸில் எப்போவுமே இருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனி நீங்கள் நெக்லெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சில கம்பெனி உங்களுக்கு லாஸ் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த இடத்துல -302 இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இது ஒருவேளை நீங்கள் ரிமூவ் பண்ணல அப்படின்னா உங்களோட ஆவரேஜ் கொஞ்சம் தப்பாக காமிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த கம்பெனியை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு லாஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நெக்லெக்ட் பண்ணிடலாம் கண்ணை மூடிட்டு. இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற கம்பெனிஸ் வச்சு நீங்கள் ஆவரேஜ் கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறேன். நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷம் ஆவரேஜ் 11, 12, 14, 8, 11 இருக்குது. இப்போ இந்த ஆவரேஜோட எதெல்லாம் அதிகமாக நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கங்க. இங்கே 8.84 இருக்குது, 7.67 இருக்குது. ரெண்டும் மேஜராக அதிக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படிங்கிறனால இதை நான் நெக்லெக்ட் பண்ணல. ஒருவேளை இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 14 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அந்த காரணத்தினால இங்கே நான் ஷெர்வானி இண்டஸ்ட்ரீஸை நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இங்கே 1 அப்படிங்கிறனால நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே 11 இருக்குது, 7 இருக்குது, அதனால் நான் நெக்லெக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாஸ்ட் 4 இயர்ஸில்
வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எவரெடி இண்டஸ்ட்ரீஸ் தான் மற்ற எல்லா கம்பெனிஸோட கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கு. ஷெர்வானி இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 2 இயர்ஸில் உங்களுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் உடனே இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 2-3 இயர்ஸ்க்கு இன்னும் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இதை நான் வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டோ இல்லை வந்து நான் ஃபியூச்சர் அனாலிசிஸ்க்காக நோட் பண்ணி வச்சுப்பேன். கரண்ட் அனாலிசிஸ்க்கு நான் எடுத்துக்க மாட்டேன். கரண்ட் அனாலிசிஸ்க்கு இந்த செக்டாரில் இருந்து நான் எவரெடியை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுவேன். மீதி எல்லா கம்பெனிஸும் நான் நெக்லெக்ட் பண்ணிடுவேன். நான் சொன்ன மாதிரி 90% ஆஃப் கம்பெனிஸை இந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கம்பெனி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து மற்ற செக்லாம் பண்ணலாமே தவிர இதன் மூலிமா நீங்கள் நிறைய எஃபர்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பார்க்கும்போது கூடவே நம்ம டெப் டு ஈக்விட்டி ரேஷியோவும் பார்க்கணும். ஒருவேளை கம்பெனி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, ஒரு கம்பெனி 2 விதமாக அவங்களோட காசை திரட்டுவாங்க. ஒன்று கடன் மூலிமா, இன்னொன்று ஷேர் ஹோல்டர்ஸ் மூலிமா. ஒருவேளை அந்த கம்பெனி அதிக கடன் வாங்கி அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அதிகமாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து தப்பாக காமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சின்ன பிஸ்னஸே எடுத்துக்கங்களேன், அதிக கடன் வாங்கி அதிக ப்ராஃபிட் காமிக்கிறாங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸோட பணம் வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த காரணத்தினாலையும் வருஷம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதிகமாகறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் நம்ம டெப் டு ஈக்விட்டியும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லை கம்மியாகிட்டே போயிட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வச்சு அவங்க அதிக ப்ராஃபிட்டும் பார்க்குறாங்க, ப்ளஸ் அவங்களோட கடனையும் அடைச்சிடுறாங்க. ஒருவேளை அதிகமானால் தான் உங்களுக்கு பிரச்சனை, அந்த கம்பெனியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். ரெண்டாவது அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பைபேக் மூலியமாகவும் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி உங்களுக்கு தப்பான வேல்யூ காமிக்கும். உங்களுக்கு வந்து நியூமரேட்டர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த சமயத்தில் டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்களோட ஷேர்ஸை வாங்கும்போது டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் வந்து குறையும். அது குறைஞ்சது அப்படின்னா கூட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து அதிகமாக உங்களுக்கு காமிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த 2 கேஸ்லேயும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம வருஷம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இன்க்ரீஸ் ஆகுதா, டெப் டு ஈக்விட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த 3 ஃபேக்டர் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே போதும். செக்டாரில் இருக்கிற 10 கம்பெனியில் 8 கம்பெனியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதாவது ஒரு 80% கம்பெனியை நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடலாம். 2 கம்பெனியை மட்டும் எடுத்து மற்ற செக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இதே மாதிரி வீடியோஸில் நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். டில் தென் ஹாப்பி இன்வெஸ்டிங்.